இந்த ரூமோட ஏசி ஸ்விட்சை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லா ரூம்ஸோட டெம்பரேச்சரும் இங்கே அப்படி தான் இருக்குது. காலையில் இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஈவினிங் மாவாட்டி வச்சா மாவு பொங்கி வரவே இல்லை. ஸோ இட்லி கண்டிப்பாக ஊற்ற முடியாது. ஸோ வீட்டில் இருந்த குதிரைவாளி அரிசியை கிச்சடியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் பண்ணேன். இந்த கிச்சடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வீட்டில் பண்ணது கிடையாது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், வீட்டில் இருந்த கொஞ்சம் வெஜ்ஜிஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு 1:3 அந்த ரேஷியோவில் தண்ணி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக்கரில் 2 விசில் எடுத்தால் சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சில் கிளைமேட்டுக்கும் சூடாக இந்த கிச்சடியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு எங்கள் ஊரோட ஃபேமஸ் சீலா மீன் கருவாட்டு குழம்பு தான். எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் குக் பண்ணுற சட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ பெங்களூர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மாவோட டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெசிபி இந்த வீடியோ கீழே லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ட்ரை பண்ணுற எல்லா ரெசிபிஸ்க்குமே அவுட்புட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.